லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும், சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம். இதில் வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். அப்போ ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அட் த சேம் டைம் அதே ஃபோக்கஸை நம்ம சில இடத்துல லெஸ் பண்ணணும். அதாவது அந்த லெஸ் பண்ணுறதுனால இந்த ஃபோக்கஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளுக்கு தேவையில்லாத அந்த ஃபோக்கஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ ப்ளஸ்ஸுக்கு இன்னும் ஃபோக்கஸ் கொடுத்து நமக்கு தேவையில்லாத அந்த விஷயம் மைனஸுக்கு வந்து ஃபோக்கஸை குறைச்சிட்டோம் அப்படின்னா இது பேலன்ஸ்டு ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நம்ம என்னென்னா இந்த ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதாமல் ஏதோ ஒரு இதில் மொத்தம் ஃபோக்கஸ் பண்ணும்போது இதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி இந்த மைனஸில் இருக்கிற அந்த விஷயங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணாமல், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் அது நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபோக்கஸில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுவோம். அதனால் நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தில் எதை நம்ம பண்ண போகிறோம், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.